ராமநாதபுர மாவட்டம் பழங்குளம் கிராமம் அருகே வைகை ஆற்றின் ஒருபுற கரையை காணவில்லை என்று மக்கள் புகார் தெரிவித்திருக்கிறார்கள். தனியாரின் ஆக்கிரமிப்புக்கு ஆளான வைகை ஆற்றின் கரையை மீட்க நடவடிக்கை எடுத்து வருவதாக நீர்வளத்துறை விளக்கம் அளித்திருக்கக்கூடிய நிலையில் மாயமான ஆற்றங்கரையின் பின்னணி குறித்து விவரிக்கிறது இந்த தொகுப்பு. மாமதுரையின் அடையாளங்களில் ஒன்றுதான் வைகை ஆறு. பக்தியிலும் மக்களின் தாகம் தணிப்பதிலும் தனி இடம் பிடித்துள்ள இந்த ஆறு மணல் கொள்ளை, ஆக்கிரமிப்புகள் மற்றும் போதிய மழையின்மையால் வறண்டும் காணாமல் போகும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலையில் வருசநாடு மலைப்பகுதியில் உற்பத்தியாகும் வைகை, தேனி, திண்டுக்கல், மதுரை, சிவகங்கை, ராமநாதபுரம் மாவட்டங்களை வளம் கொழிக்க செய்து இறுதியில் வங்கக்கடலில் சங்கமிக்கின்றது. வைகையின் முகத்வாரமான முகவை மாவட்டத்தில் பெரிய கண்மாய், ஆர்எஸ் மங்கலம் கண்மாய் என்ற மிகப்பெரிய 2 கண்மாய்களை நிரப்பும் வைகை கடைசியில் ஓடையாக பிரிந்து கடலில் சென்று கலக்கிறது. ஒரு ஆறு என்றால் இருபுறமும் கரை இருக்க வேண்டும் என்பது விதி. ஆனால் ராமநாதபுரம் மாவட்டம் பழங்குளம் கிராமத்தில் ஸ்ரீ சந்திரகேந்திர ஜெயேந்திர சரஸ்வதி விஸ்வ மகா வித்யாலயா கல்லூரி கட்டிடம் அருகே பயணிக்கக்கூடிய வைகை ஆற்றின் ஒரு புற கரையை காணவில்லை என்பதே கிராமத்தினரின் குற்றச்சாட்டாக உள்ளது. ஆற்றுப்பாலத்தின் ஒரு புறம் இருக்க மறுபுற கரை முழுவதும் ஆக்கிரமிக்கப்பட்டதால் அதன் வழித்தடமே மாயமாகிவிட்டதாக வேதனை தெரிவிக்கின்றனர் பழங்குளம் கிராமத்தினர். வைகையின் வழித்தடம் ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டிருப்பதால் வெள்ளப்பெருக்கு காலங்களில் புள்ளங்குடி, மரப்பாலம் ஆகிய கிராமங்கள் தண்ணீரில் தத்தளிக்கும் என அச்சம் தெரிவிக்கும் கிராமத்தினர் ஆக்கிரமிப்புகளை அகற்றி வைகை ஆற்றின் நீர் வழித்தடத்தை மீட்கவில்லை என்றால் நிலத்தடி நீர்மட்டம் அதல பாதாளத்திற்கு செல்வதுடன் குடிநீர் தட்டுப்பாடு தலைவிரித்தாடும் என்றும் கவலை தெரிவித்தனர். ஆறு இருப்பதற்கான வரைபடம் இருக்கு, ஆறுக்கான வரைபடம் இருக்கு. ஆனா இந்த ஆத்தை காணாம். இந்த ஆக்க எங்க இருக்குன்னு தெரியல, ஆக்கிரமி பண்ணி வச்சிருக்காங்க. அரசு நிர்வாகம் அதிகாரிகள் இதை கண்டும் காணாம இருக்காங்க. இந்த கோடை காலத்தில் இது சரிவில்லைனா ராமநாதபுரம் மாவட்டம் மிகுந்த வறட்சிக்கு நிலத்தடி நீர் மட்டத்தை நம்பி இருக்கிற எங்களோ போன்ற மக்கள் ரொம்ப கஷ்டப்படுவாங்க. குடிநீர் தேவைக்கு நாங்க அடுத்த இடத்துல கையேந்தக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு. இந்த கால்வாய், இந்த ஆறை எங்களுக்கு சரி பண்ணி கொடுத்தாலே நாங்க குடிநீர் தட்டுப்பாடெல்லாம் நிம்மதி மக்கள் வாழலாம். அரசு நிர்வாகம் உடனடியாக துரித நடவடிக்கை எடுத்து இந்த ஆக்கிரமிப்புல உள்ள இந்த வைகை ஆத்தை எங்களுக்கு கண்டுபிடிச்சு மீட்டு கொடுக்கணும் கேட்டுக்கொள்கிறேன். வைகையின் ஒரு புற கரை மாயமானது குறித்து விளக்கமளித்த பொதுப்பணித்துறை அதிகாரியோ வைகை கரையின் சில பகுதிகளை வேலுமாணிக்கம் நிறுவனத்தார் ஆக்கிரமிப்பு செய்திருப்பதாகவும் அவற்றை மீட்பதற்கு ஜியோடெக் அடிப்படையில் அளவீடு செய்து கல்வொன்ற ஏற்பாடுகள் செய்திருப்பதாகவும் கூறினார். அதற்கான பணிகள் பரமக்குடியில் தொடங்கி நடைபெற்று வருவதாகவும் எல்லைக்கல் ஊன்றிய பின்னர் அதனை யாரும் மாற்ற முடியாது என்றும் பொதுப்பணித்துறை அலுவலர் விளக்கமளித்தார். கம்ப்ளீட்டா நம்ம 78 கிலோமீட்டர் என்ன பண்ணிடுறோம், அளந்து 2 பக்கம் கல்லு போட்டோம் அப்படின்னு நம்ம எல்லாம் பெர்மனண்டா அது ஜியோ ரெஃபரன்ஸோட பண்ண போறோம். இப்ப நீங்க ட்ரோன்ல எடுக்கிறீங்கல்ல, ட்ரோன்ல எடுக்கிறது என்னைக்கு ஏதாவது அதுல என்னைக்கு மாறாது இல்ல, நம்ம அந்த மாதிரி ஜியோ ரெஃபரன்ஸோட எடுத்துக்கிட்டோம்னா அது இன்னைக்கு அளந்துக்கிட்டு நம்ம கல்லு போட்டு நாளைக்கு கல்லு 2 உடஞ்சு போனாலும் அந்த ஜியோ ரெஃபரன்ஸை கொண்டு போய் அங்க வச்சோம் அப்படின்னா அந்த கோஆர்டினேட்டரை வச்சு நம்ம இதுதான் நம்ம இல்லைன்னு இது பண்ணிக்கலாம். அப்புறம் நம்ம ரெவன்யூக்கு போகவே அவசியம் இல்லை, பண்ணல அது பண்ணிக்கிட்டு இருக்கோம். அது நம்ம இதுக்கு வர்றதுக்கு எப்படி இருந்தாலும் இன்னும் ஒரு 15-20 நாள் ஆகும். கிணறு தோண்டியதற்கான ரசீது என்கிட்ட இருக்கு, ஆனா கிணத்த காணலங்கிற வடிவேலுவின் காமெடியை மெய்ப்பிக்கும் விதமாக வருவாய் ஆவணங்களில் வைகை ஆற்றின் வழித்தட இருக்கு, ஆனா வைகை ஆற்றை காணவில்லை என்று குற்றம் சாட்டும் மக்களுக்கு விடை அளிக்குமா நீர்வளத்துறை என்பதே அனைவரின் எதிர்பார்ப்பாக உள்ளது. நியூஸ் தமிழ் செய்திகளுக்காக ராமநாதபுரத்தில் இருந்து செய்தியாளர் பூபேஸ் சந்திரன்.